ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் முகல்ஸுடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம முகலாயர்கள் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ முகலாய சாம்ராஜ்யம் உருவாவதற்கு முக்கியமான பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் பிட்வீன் பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. அதை தொடர்ந்து பாபர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்வா போர், சந்தேரி போர், காகரா போர் போன்ற அடுத்தடுத்த போர்கள் மூலமாக வலிமையான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஏற்படுத்தினாரு. அடுத்து ஹுமாயூன் ஆட்சிக்கு வந்தாரு. ஹுமாயூனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ். அதில் ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்கானியரான ஷெர்ஷா சூரி, பெங்கால் மற்றும் பீகார் பகுதியை சார்ந்தவர். ஸோ அவருக்கும் நம்மளுடைய ஹுமாயூனுக்கும் பார்த்தீங்கன்னா சௌசா போர், கன்னௌசி போர் அப்படிங்கிற போர்லாம் ஏற்படுது. இந்த ரெண்டு போர்லயுமே யார் தோத்துருவா? ஹுமாயூன் தோத்துருவாரு. நாட்டை விட்டு அவரு பாரசீகத்துக்கு தப்பியோடி தலைமறைவாகிறாரு. அடுத்த ஆட்சி யார் கைக்கு வருது? ஷெர்ஷாவின் கைக்கு வருகிறது. அப்போ 1540 இருந்து 1545 வரைக்கும் யாருடைய காலம்தான்? ஷெர்ஷாவின் காலம்தான். ஷெர்ஷா ஸ்டார்டட் த ரூல் ஆஃப் சூர் டைனாஸ்டி அட் ஆக்ரா இல்லைங்களா. ஸோ ஆக்ரால பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூர் அப்படிங்கிற ஒரு வம்சத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வம்சத்தின் ஆட்சியை வந்துட்டு ஏற்படுத்துறாரு. ஸோ born in the family of a ஜாகிர்தார் and named as Farid, he received the title of Sher Khan after killing a tiger இல்லைங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிர்தார்னா வேற யாரும் கிடையாது, லேண்ட் இல்லைங்களா. ஹூ ஓன்ட் தி லேண்ட் இல்லைங்களா. ஸோ ஆர் ஹூ ஆர் த மெயின்டெனர் ஆஃப் தி லேண்ட் இல்லைங்களா. ஸோ ஒரு 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 லேண்டை பராமரிக்கிறவர், ஒரு 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 அதிக அளவில் லேண்டை கொண்டவர் தான் எனக்கு யார்? ஜாகிர்தார். அந்த மாதிரி ஒரு ஜாகிர்தார் ஃபேமிலியில தான் எனக்கு யார் பிறந்திருப்பா? ஷெர்ஷா பிறந்திருப்பாரு. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபரீத் இல்லைங்களா. ஃபரீத் என்று அழைக்கப்பட்ட இவர் ஒரு புலியை கொன்றதால் ஷெர்கான் எனும் பெயரை பெற்றார் இல்லைங்களா. சோ ஷெர் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹிந்தியில என்ன அர்த்தம்னா டைகர் என்ற அர்த்தம் சரிங்களா. சோ கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வெற்றி கொண்டவர், சக்சஸர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. சோ அப்ப ஷெர்கான் அப்படின்னா புலியை வெற்றி கொண்டவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஷெர்கான் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹுமாயூனை தோற்கடித்து டெல்லியோடைய அரியணையை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா ஷெர்ஷா, ஷானா பாத்தீங்கன்னா வந்துட்டு அரசர் என்ற அர்த்தம் இல்லைங்களா. அப்ப ஷெர்ஷா என்ற பெயரோட அரியணை ஏறாரு. எனக்கு யாரு? ஷெர்ஷா சூரி. இயற்பெயர் பாத்தீங்கன்னா ஃபரீத். அப்போ through his ability and efficiency he emerged as a chief of Afghans in India. ஸோ இவருடைய ஒரு திறமையின் மூலமாக இந்தியாவில் இருந்த எல்லா அரசர்களுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்கான்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்கானிய அரசர்களுக்குமே பார்த்தீங்கன்னா யார் சீஃப் ஆயிடுறா, யார் தலைமை ஏற்றுக்கிறான்னா ஷெர்ஷா சூரி. இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒரு அதிகமான எஃபிஷியன்சி, பயங்கரமான ஒரு வீரமான அரசராக அறியப்பட்டவர், சிறந்த நிர்வாக திறமை கொண்டவராக அறியப்படுகிறார். ஹிஸ் மிலிட்டரி கேப்பபிலிட்டி அண்ட் டிப்ளமசி மேட் ஹிம் விக்டோரியஸ் ஓவர் ஹுமாயூன் இல்லைங்களா. இவருடைய ராணுவ மதிநுட்பமும் அரசியல் விவேகமும் ஹுமாயூனுக்கு எதிராக வெற்றிகளை ஈர்த்தன. அப்ப ஹுமாயூன் என்னும் முகலாய அரசரை தோற்கடித்து ஆட்சிக்கு வராரு. ஹி மேட் ஹிஸ் கவர்மெண்ட் ஹைலி சென்ட்ரலைஸ்டு. இவருடைய ஆட்சி என்பது பாத்தீங்கன்னா மிகவும் மையப்படுத்தப்பட்ட ஆட்சி. ஏன்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு அரசருடைய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமா, ஒரு தோல்விக்கு காரணமா யார் இருப்பாங்கன்னா அவருடைய பேரரசுக்குள்ளேயே இருந்த அவருடைய மாகாண ஆளுநர்களா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கதான். ஏன்னா நம்ம அவங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கறச்ச அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அரசருக்கு எதிராகவே அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவருக்கு கீழே இருந்த மாகாண ஆளுநர்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் குறைச்சு ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே ஒரு மையப்படுத்தப்பட்ட அப்படின்னா கம்ப்ளீட்லி எல்லா டிசிஷன் மேக்கிங்குமே எனக்கு யாரு தான் எடுப்பா? அரசர் தான் எடுப்பாரு. ஷெர்ஷா சூரி தான் எடுப்பாரு. மாகாண கவர்னர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிகாரங்கள்லாம் கிடையாது. அரசர் சொல்றத செயல்படுத்துறது மட்டும்தான் அதிகாரம். ஸோ ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருப்பாரு. The local administrative structure of the Delhi Sultanate was followed with certain changes. டெல்லி சுல்தானியத்தின் உள்ளாட்சி துறை நிர்வாக கட்டமைப்பு ஒரு சில மாற்றங்களோடு பின்பற்றப்பட்டது. அப்போ டெல்லி சுல்தான்ஸுடைய பீரியட்ல உள்ளாட்சித்துறை எப்படி இருந்துச்சோ அதுவே பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டு யாரும் பின்பற்றினா ஷெர்ஷா சூரியும் பின்பற்றியதாக சொல்றாங்க. The village headman who were made responsible for the goods stolen within the area அண்டர் their கண்ட்ரோல் பிகம் விஜிலியன்ட். தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களில் களவு போகும் பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு இல்லைங்களா. அப்போ ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே யார் தான் பொறுப்பு? கிராம தலைவரே பொறுப்பு. எனவே கிராம தலைவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டதா சொல்றாங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பை சீர் செஞ்சவராக
ஷெர்ஷா சூரி அறியப்படுகிறார். தி வெல்ஃபேர் ஆஃப் த பீசன்ஸ் வாஸ் பிரைம் கன்சர்ன். ஷெர்ஷா சூரியுடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு விவசாயிகளுடைய நலன் என்பது மிகவும் முக்கியமானதாக இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ when the peasant is reigned, ஷெர்ஷா believed the king is reigned இல்லைங்களா? அப்ப ஷெர்ஷாவுடைய ஒரு 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 நம்பிக்கை தகுந்த ஒரு தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயி சீர்குலைந்தால் யாரும் சீர்குலைவான், அரசனும் சீர்குலைவான். இது நம்ம எங்கேயே பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு 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 பேட் எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா, நம்ம முகமது பின் துக்ளக்க பார்த்தோம் இல்லைங்களா? சோ அவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாத கஷ்டங்கள் யார் பட்டிருப்பா? விவசாயிகள் இல்லைங்களா? விவசாயிகள் ஹாப்பியா இல்லைனாவே அங்க ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டை யார் தர முடியாது? அரசன் தர முடியாது. அப்போ கவர்மெண்ட்ட ஒழுங்கா அரசன் குடுக்கலன்னா, ஆட்டோமேட்டிக்கா அரசு பதவியில இருந்து அவங்க என்ன ஆவாங்க? தூக்கி தூக்கி எறியப்படுவாங்க இல்லைங்களா? அப்போ விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பாத்தீங்கன்னா, ஷெர்ஷா சூரி நம்புறாரு. அப்ப பாத்தீங்கன்னா, ஷெர்ஷா டுக் கிரேட் கேர் தட் த மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்மி டிட் நாட் டேமேஜ் கிராப்ஸ் இல்லைங்களா? அப்ப படைகள், அவருடைய ராணுவ படைகள் ஓரிடம் விட்டு வேறு இடங்களுக்கு செல்கையில், பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதில் ஷெர்ஷா தனி கவனம் செலுத்தினார். ஸோ அப்போ படைகள் பாத்தீங்கன்னா வந்துட்டு, என்னதான் போருக்காக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகும்போது கூட, யாருக்கு சேதம் ஏற்படக்கூடாது? விவசாய பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, அது ரொம்ப கன்சர்னா இருந்திருப்பாரு ஷெர்ஷா. ஹி ஃபாலோடு ஃபிக்ஸிபிள் ரெவென்யூ சிஸ்டம் இல்லைங்களா? நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை ரொம்ப போட்டு அப்படியே ரிஜிடா நீங்க இவ்வளவு கட்டியே ஆகணும், இவ்வளவு கட்டியே ஆகணும் அது மாதிரிலாம் இல்லாம ஃபிளெக்சிபிளா இல்லைங்களா? கொஞ்சம் ஆல்டர்னேட்டா மக்கள் ஈஸியா வந்துட்டு ரெவென்யூ டாக்ஸ் பே பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் யார் ஃபாலோ பண்ணா? ஷெர்ஷா சூரி. லேண்ட் வாஸ் சர்வேய்டு அண்ட் ரெவென்யூ செட்டில்டு அக்கார்டிங் டு த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில். ஸோ நிலங்கள் முறையாக அளவை செய்யப்பட்டு நிலங்களின் வளத்துக்கு ஏற்றவாறு வரி நிர்ணயம் செய்யப்பட்டது இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு லேண்டுடைய ஃபெர்டிலிட்டி எவ்வளோ? ஒரு ஒரு லேண்டுடைய வளம் எந்த மாதிரி இருக்கு? அந்த லேண்ட்ல இருந்து எவ்வளவு வந்துட்டு பயிர் வந்துட்டு பயிரிட முடியும்? அந்த மாதிரி ஒரு லேண்டுடைய வளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன விதிக்கப்படுகிறது? டாக்ஸ் என்பது விதிக்கப்படுகிறது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, குப்தாஸுடைய பீரியட்லயுமே பார்த்தோம். ஸோ லேண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? 5ஆ பிரிச்சாங்க. அந்த அந்த 5 லேண்டுடைய வளத்தின் அடிப்படையிலேயே என்ன என்ன வசூலிக்கப்பட்டது? வரி வசூலிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஷெர்ஷா சூரியுடைய பீரியட்லயுமே. தி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் த மெட்டல் கண்டென்ட் ஆஃப் கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் இஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட் ட்ரேட் இல்லைங்களா? அப்போ குப்தாஸுடைய பீரியட்ல பார்த்து சாரி நம்மளுடைய ஷெர்ஷாவுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாணிபம் வந்து ரொம்ப ப்ராமினெண்டா இருந்திருக்கும். அதுக்கான காரணம் தங்க, வெள்ளி, செப்பு காசுகளில் இடம்பெறும் உலோகங்களின் தர அளவு வரையறை செய்யப்பட்டது இல்லைங்களா? அப்போ ஒரு 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 கோல்டு காயின் இருக்கு, ஒரு சில்வர் காயின் இருக்கு, ஒரு செப்பு காயின் இருக்குன்னா, அதுல உள்ள அந்த உலோகங்களுடைய ஸ்டாண்டர்ட் அதோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இருக்கு இல்லைங்களா? பாதி தங்கம், பாதி செம்பு அந்த மாரி கலப்படங்கள்லாம் இல்லாம, நல்ல ஒரு தரமான நாணயங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அச்சிடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்திருப்பாரு. அதன் மூலமாக வாணிபம் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. His currency system continued through the entire Mughal period and became the basis of the coinage under the British. அவருடைய நாணய முறையானது முகலாயர் காலம் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்டு ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கும் அடித்தளமானது. ஸோ அப்ப இவர் வெளியிட்ட நாணயங்கள் அந்த தரமான நாணயங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகலாய சாம்ராஜ்யம் ஃபுல்லாவே நடைமுறையில் இருந்திருக்கும். ரெண்டாவது இவருடைய நாணய முறை பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் அச்சிட்டு வெளியிட்ட நாணய முறைக்கு அடித்தளமாக இருந்திருக்கு இல்லைங்களா? இவருடைய நாணயங்களை பேஸா வச்சுதான் எனக்கு நாணயங்களை யாரும் அச்சிட ஆரம்பிச்சா? நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்க அப்படின்னா நவீன நாணய முறையின் தந்தை. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி. நவீன நாணய முறையின் தந்தையாக அறியப்பட்டவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. இவருடைய நாணயங்களுக்கு என்ன பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ருப்பியா என்று பெயர் இல்லைங்களா? இவருடைய நாணயங்களுக்கு என்ன பெயர்னா ருப்பியா. இப்போ கூட நம்ம என்ன பண்றோம்? ருப்பியில தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இவருடைய காயின்ஸுக்கும் என்னதான் பேரு? ருப்பியா என்றுதான் பெயர். So, but Sirsha maintained a robust highway system by repairing the old roads and laying down new roads இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்துட்டு பழைய சாலைகள் புதுப்பிக்கப்பட்டதோடு புதிய சாலைகளும் அமைக்கப்பட்டன. சிர்ஷாவுடைய பீரியட்ல ஒரு முக்கியமான ஒரு ரீஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய சாலைகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கும், சீர் செய்யப்பட்டிருக்கும், நிறைய புது சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இல்லைங்களா? அப்ப அதன் மூலமாக எது டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அபார்ட் ஃப்ரம் ரிப்பேரிங் த கிராண்ட் ட்ரங்க் ரோட் ஃப்ரம் த இண்டஸ் இன் த வெஸ்ட் டு சொன்னாங்க இன் பெங்கால். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க பாகிஸ்தான்ல இண்டஸ்ல இருந்து பெங்கால்ல சோனர்கான் அப்படிங்கிற இடம் வரைக்கும் இருந்த ஒரு பெரிய ஒரு சாலைய பார்த்தீங்கன்னா, ஒரு பெரு வழியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யார் வந்துட்டு சீரமைச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஷெர்ஷா. இது ஒரு அவருடைய முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ்ல ஒண்ணு. அதே மாரி
He also built a road connecting Gujarat seaports with Agra and Jodhpur. அதாவது குஜராத்தில் உள்ள துறைமுகங்கள் கேபிட்டல் கூட ஷிஃப்ட் ஆகுற மாதிரி ஆக்ரா கூடயும் ஜோத்பூர் கூடயும் ஷிஃப்ட் ஆகுற மாதிரியான சாலைகள். இப்போ நாங்க பண்றோம் இல்லைங்களா? பாரத் மாலா, சாகர் மாலா, இந்த திட்டங்கள்லாம் என்னது? கடல் வழியாக நடைபெறும் வாணிபமும், தரை வழியாக நடைபெறும் வாணிபத்தையும் இணைப்பதற்கான அந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் அப்படின்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். அந்த பிஎம் கதிசக்தி ஸ்கீம் மூலமாக. இல்ல லைக் அந்த அதோடைய ஒரு ஒரு ஓல்டு வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பண்ணது. அப்ப என்ன பண்றாரு? துறைமுகங்கள் துறைமுக நகரங்கள்லாம் என்னதான் முக்கியமான வாணிப நகரங்களோடு இணைக்கும் பொருட்டு அப்பதானே ட்ரேடிங் ஈஸியா நடைபெறும் இல்லைங்களா? அதன் பொருட்டு குஜராத்தில் உள்ள துறைமுக நகரங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் புதிய சாலைகளையும் அமைத்ததா சொல்றாங்க ஷெர்ஷா சூரிய. A road was laid connecting Lahore with Multan. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல லாகூரையும், முல்தானையும் கனெக்ட் பண்ற மாதிரியுமே பார்த்தீங்கன்னா, சாலைகள் எனக்கு யார் அமைச்சிருப்பா? ஷெர்ஷா சூரி அமைச்சிருப்பாரு. தி ஹைவேஸ் வேர் எண்டவுட் வித் எ லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் சராய்ஸ். அதாவது ஒரு ஒரு ஹைவே இருக்கு, ஒரு சாலை இருக்கு அப்படின்னா, சாலையில பார்த்தீங்கன்னா, அங்கங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, சராய் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அதாவது பார்த்தீங்கன்னா, சத்திரங்கள் அப்படிம்பாங்க தமிழ்ல இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் வாணிபர்கள் பயணம் செஞ்சு போறச்ச என்ன பண்ணிக்கலாம்? அங்க அந்த சராய் என்று அழைக்கப்படும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தங்கி ஸ்டே பண்ணிக்கலாம். அங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட், அக்காமடேஷன்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருவாங்க. இதன் மூலமாக வாணிபம் தங்கு தடையின்றி எந்த சிரமமும் இல்லாம நடைபெற்றிருக்கும். ஷெர்ஷாவுடைய பீரியட்ல. The physical administration for which Akbar and Todarmal have been so highly prized was largely based on the methods of ஷெர்ஷா. நம்ம பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா சூரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்பர பத்தி படிப்போம் இல்லைங்களா? அப்போ அவருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவருடைய நிதி அமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா தோடர்மால். அக்பருடைய நிதி அமைச்சர் தான் பார்த்தோம்னா தோடர்மால். அவங்க 2 பேருடைய நிலவருவாய் முறை என்பது முகலாய சாம்ராஜ்யத்தில் மிகவும் பெருமையாக பேசப்பட்ட ஒரு நிலவருவாய் முறை. அந்த முறை ஷெர்ஷாவுடைய நிலவருவாய் முறையை அடித்தளமாக கொண்டு தான் செயல்பட்டதா சொல்றாங்க. அக்பரும் தோடர்மாலுமே பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷாவுடைய பீரியட்ல அவர் பின்பற்றிய நிலவருவாய் முறையை தான் கொஞ்சம் மாடுலேஷன்லாம் பண்ணி யார் வந்து ஃபாலோ பண்ணா? அக்பர் வந்து ஃபாலோ பண்ணாரு. அதனால ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஃபோர் ரன்னர்? யாருக்கு முன்னோடியாக திகழ்கிறார்? நிலவருவாய் முறையில் ஷெர்ஷா அக்பருக்கு முன்னோடியாக திகழ்கிறார். பட் அந்த தாக் என்னும் குதிரைக்கு சூடு போடும் முறையில் ஷெர்ஷாவுக்கும் முன்னோடியாக யார் யார் அறியப்படுகிறார்? அலாவுதீன் கில்ஜி இல்லைங்களா? இந்த 2 பாயிண்ட் மட்டும் குழப்பிக்காம படிச்சுக்கலாம். அலாவுதீன் கில்ஜியுடைய குதிரைக்கு சூடு போடும் முறையே ஷெர்ஷா சூரியும் பின்பற்றியதுனால ஷெர்ஷா சூரியின் முன்னோடியாக யார் அறியப்படுகிறார்? அலாவுதீன் கில்ஜி இல்லைங்களா? இப்போ ஷெர்ஷா சூரியோடைய நிலவருவாய் முறையை தான் கொஞ்சம் மாடுலேஷன்ஸ் பண்ணி யார் பயன்படுத்தினா? பின்னாளில் மாபெரும் முகலாய அரசரான அக்பர் வந்து பயன்படுத்தினாரு. அக்பர் வந்து நடைமுறைப்படுத்தினாரு அப்படிங்கிறதுனால அக்பரின் முன்னோடியாக யார சொல்றோம்? ஷெர்ஷா சூரிய சொல்றோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ டியூரிங் ஹிஸ் ஷார்ட் ரூல் இன்னும் 5 வருஷம் தான் ஆண்டிருப்பாரு ஷெர்ஷா சூரி 1940 டு 45. பட் அந்த பிட்வீன்லயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு. அப்போ ஷெர்ஷா டிட் நாட் ஹவ் மச் டைம் ஃபார் பில்டிங் நியூ சிட்டிஸ். அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா புதிய நகரங்களையோ புதிய கட்டிடங்களையோ உருவாக்குவதற்கான போதிய கால அவகாசம் இல்லை. பட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோட்டையை மட்டும் கட்டினாரு. அந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா என்ன பெயருனா கிலானா என்ன அர்த்தம்னா கோட்டை என்று பெயர். கிலானா என்ன அர்த்தம்னா கோட்டை. புராணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு என்று அர்த்தம் இல்லைங்களா? ஒரே ஒரு கோட்டையை கட்டினாரு. இல்லைங்களா? ஸோ அந்த டெல்லியில கட்டினாரு. அந்த கோட்டைக்கு என்ன பேருன்னா, புராணா கிலா, ஓல்டு ஃபோர்ட் என்று அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அலைந்தர்வாசா யாரு கட்டினதுன்னா, அலாவுதீன் கில்ஜி. புராணா கிலா யாரு கட்டினதுன்னா, ஷெர்ஷா சூரி இல்லைங்களா? அப்போ தன்னுடைய கல்லறை மாடத்தை பீகார்ல பார்த்தீங்கன்னா, சசாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து கட்டியிருப்பாரு. ஸோ இது கூட ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஷெர்ஷா சூரியின் கல்லறை காணப்படக்கூடிய இடம் அப்படின்னா, பீகார்ல சசாரம் அப்படிங்கிற இடத்துல அவருடைய கல்லறை மாடத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு இல்லைங்களா? ஸோ இவ்வளவுதான் நம்ம ஷெர்ஷா பத்தி படிக்கிறது. ஒரு 5 இயர்ஸ்னாலுமே நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்திருப்பாரு. ஒருவேளை 1545க்கு அப்புறமும் ஷெர்ஷாவுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்தது அப்படின்னா, கண்டினியூ ஆகியிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இடைக்கால வரலாற்றில் சூர் வம்சம் பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான ஒரு டாபிக்கா நமக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் முகலாயர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? மீண்டும் ஹுமாயூனால வந்திருக்க முடியுமா? ஹுமாயூனை தொடர்ந்து அக்பருக்கு ஆள்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஷெர்ஷா சூரி ஏர்லியராகவே இறந்துட்டதுனால தான் அடுத்து மீண்டும் ஆட்சி பொறுப்பு யார் கைக்கு வந்துச்சு? ஹுமாயூன் கைக்கே வந்துச்சு. ஒருவேளை ஷெர்ஷா மட்டும் ஒரு நல்ல இன்னும் ஒரு ஆணித்தரமான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா முகலாய சாம்ராஜ்யம் ஹுமாயூனோடயே முடிஞ்சு சூர் வம்சத்துடைய ஆட்சி தான் அடுத்து அடுத்து கண்டினியூ ஆகியிருந்திருக்கும் இல்லைங்களா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்பர் இல்லைங்களா? ஸோ அப்போ 1545ல 1540 டு 1545 வரைக்கும் ஷெர்ஷா சூரி அவர் இறந்துருவாரு. அதன் பிறகு 1545 டு 1555 வரைக்குமான ஒரு 10 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷெர்ஷா சூரியுடைய வழி வந்தவர்கள், அவருடைய மகன், அவருடைய அடுத்த மகன், பேரன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. 1555ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி பண்ணி கொண்டிருந்த சூர் வம்ச அரசர் திறமையற்றவர் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பாரசீகத்திலிருந்து மீண்டும் எனக்கு யார் இந்தியாவுக்கு வரா, ஹுமாயூன் எனக்கு இந்தியாவுக்கு வராரு. வந்து 1555ல ரூல் பண்ணிட்டு இருந்த சூர் வம்சத்தை சார்ந்த அரசரை தோற்கடித்து விட்டு மீண்டும் டெல்லியை யார் கேப்சர் பண்ணிப்பா, ஹுமாயூன் கேப்சர் பண்ணிப்பாரு. அதான் முன்னாடியே படிச்சோம் இல்லைங்களா? அப்போ 1555ல இருந்து 56 வரைக்கும் ரூல் பண்ணுவாரு. பட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா அவரு தவறி விழுந்து இறந்துடுறாரு. அப்ப மீண்டும் 56ல அடுத்து எனக்கு யார் ஆட்சிக்கு வரா, அக்பர் எனக்கு ஆட்சிக்கு வராரு. 56ல இருந்து 1605 வரைக்கும் அக்பருடைய ஆட்சி. அந்த 6 முகலாய அரசர்களில் மிகச்சிறந்த அரசராக அறியப்பட்டவர். நாட் ஒன்லி 6, அந்த லேட்டர் முகல்ஸ் பார்க்கிறோம் இல்லைங்களா, மொத்தமா முகலாய சாம்ராஜ்யத்தின் மிகச்சிறந்த அரசர்னா எனக்கு யார் தான், அக்பர் தான் இல்லைங்களா? ஸோ 14 வயசாக இருக்கும்போது at the ஏஜ் ஆஃப் 14 பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரு முகலாய அரசராக மகுடம் சூட்டப்படுகிறார். ஹுமாயூனுடைய, ஏன்னா அவரு 14 வயசு தானே, அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய பாதுகாவலராக இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு பைரம் கான் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவர் தான் பாத்தீங்கன்னா அக்பர் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது அவருக்கு ஏஜ் 14 தான் அப்படிங்கிற பட்சத்துல அக்பருக்கு பாதுகாவலராக பாத்தீங்கன்னா வந்துட்டு பைரம் கான் என்பவர் நியமிக்கப்பட்டிருப்பார் இல்லைங்களா? ஓகே. ஸோ அப்போ 2ஆம் பேட்டில் ஆஃப் பானிபட், செகண்ட் பானிபட் போர்ன்னு சொல்லிட்டு, ஸோ அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு யார் இறந்துடுறா இப்போ தவறி விழுந்து, எனக்கு ஹுமாயூன் எனக்கு இறந்துடுறார் இல்லைங்களா? அப்ப அக்பரும் பைரம் கானும் பாத்தீங்கன்னா எனக்கு பஞ்சாப் பகுதியில இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க இங்கிருந்து கிளம்பி டெல்லிக்கு வரதுக்குள்ள எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப இங்க ஷெர்ஷா இருந்தாரா, ஷெர்ஷாவுடைய வழி வந்தவர்களை தோற்கடிச்சு தானே ஹுமாயூன் ஆட்சியை கேப்சர் பண்ணாரு. ஹுமாயூன் ஆட்சியை கேப்சர் பண்ணியிருந்தாரு இல்லைங்களா? இப்ப இந்த ஷெர்ஷாவுடைய வழி வந்தவர்கள்லாம் மீண்டும் போய் எங்க தஞ்சம் அடைஞ்சிடுறாங்கன்னா பெங்கால், பீகார்ல போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க இல்லைங்களா? அப்ப அவங்கலாம் எனக்கு யாரு தான், ஆப்கான்ஸ் தான் இல்லைங்களா? சோ அப்போ இங்க இந்த பெங்கால், பீகார்ல போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. இங்க எனக்கு ஹுமாயூன் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஹுமாயூன் இப்ப இறந்துடுறாரு இல்லைங்களா? இறந்ததுக்கு அப்புறமா இந்த நியூஸ் கேள்விப்பட்ட அக்பரும் பைரம் கானும் என்ன பண்றாங்க, டெல்லியை நோக்கி வராங்க. டெல்லியை நோக்கி வரதுக்குள்ள இந்த பெங்கால், பீகார்ல தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க இல்லையா ஆப்கான்ஸ், அதாவது அவங்க யாரு, ஷெர்ஷா சூரியின் வழி வந்தவர்கள், அவங்களுடைய ஒரு 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 படை தளபதி தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹெமு. இந்த பெங்கால், பீகார்ல இருந்த ஆப்கானியர்களுடைய படை தளபதி தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹெமு. ஆக்சுவலி இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து இல்லைங்களா? அப்ப த ஹிந்து ஜெனரல் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு ஆப்கான் கிங் அதில் ஷா. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ஆப்கானிய அரசருடைய பேர் தான் வந்து என்னது, அதில் ஷா. ஹூ வாஸ் எ சக்சஸர் ஆஃப் ஷெர்ஷா. அதான் சொல்றேன், ஷெர்ஷா இறந்துட்டாரு, அடுத்து அவங்களுடைய வழி வந்தவர்களை தோற்கடித்து தான் ஹுமாயூன் ஆட்சிக்கு வராரு. அப்ப அந்த தோத்து போனவங்க என்ன பண்றாங்க, வந்து பெங்கால், பீகார்ல தஞ்சம் அடைகிறாங்க. ஸோ அந்த ஆப்கான்ஸ் கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஹிந்து படைத்தளபதி தான் ஹெமு. அவரு பார்த்தீங்கன்னா அக்பர் இங்கிருந்து கிளம்பி வர்றதுக்குள்ள போய் என்ன பண்றாரு, படைகளோட காலியாக இருந்த டெல்லி அரியணையை மீண்டும் கேப்சர் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா? அப்ப இந்த நியூஸ் யாருக்கு தெரியுது, அக்பருக்கு தெரிய, அப்ப பாத்தீங்கன்னா யாருக்கும் டெல்லியை மீட்பதற்காக அக்பர் சண்டை போட, அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹெமுவுக்கும் அக்பருக்கும் பாத்தீங்கன்னா போர் ஏற்படுது. அதுவும் எதே இடத்துல, பானிபட் அப்படிங்கிற இடத்துல. பானிபட் எங்க இருக்கு, ஹரியானால இருக்கு. அப்போ 1556ல பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், 2ஆம் பானிபட் போர் இல்லைங்களா, முகலாய அரசர் அக்பருக்கும் ஆப்கானிய படைத்தளபதியான ஹெமுவுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு போர். நம்ம ஜோதா அக்பர் படம் பார்த்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் பானிபட் போரை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த போர்ல பார்த்தீங்கன்னா, யார் தோத்து போயிடுறா? யார் தோத்து போய் இறந்தர்றா? எனக்கு பார்த்தீங்கன்னா, ஹெமு வந்து எனக்கு தோத்து போயிருவாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு போருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக பைரம் கான் இருப்பார். அக்பருடைய பாதுகாவலர். அப்ப பார்த்தீங்கன்னா, 1556 2ஆம் பானிபட் போர் மூலமாக ஆம் ஆப்வியஸா எனக்கு அ டெல்லியுடைய அரியணை, டெல்லி மற்றும் ஆக்ராவின் அரியணை யார் கைக்கு போகுது? முகலாய அரசர் எனக்கு அக்பரின் கைக்கு போகுது. அப்ப மீண்டும் முகலாய சாம்ராஜ்யம் டெல்லி எனக்கு கேப்சர் பண்ணிடுறாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப முகலாய சாம்ராஜ்யத்தின் 3வது மிகப்பெரிய அரசராக எனக்கு யாரு யாரு முடிசூடுறான்னா, அக்பர் எனக்கு முடிசூடுறாரு. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய அவுரங்கசீப் மாதிரி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்த பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து பார்ப்போம் அவுரங்கசீப் பத்தி.
மிகப்பெரிய சாம்ராஜ்யத்த. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய ராணுவ படையெடுப்புகள் காஷ்மீர், சிந்து, பெங்கால்ன்னு சொல்லிட்டு பண்டல்கன் உட்பட நெறைய ராணுவ படையெடுப்புகள பார்த்தீங்கன்னா, யார் நிறுத்தியிருப்பா? அக்பர் இல்லைங்களா? அப்போ மால்வாவ கேப்சர் பண்றாரு. மால்வா எங்க இருக்குன்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மால்வாவை ஆண்டு கொண்டிருந்த பாஷ் பகதூர் அப்படிங்கிறவர் தோற்கடிக்கிறாரு. 1552ல தோற்கடித்து, அக்பருடைய அரியணையிலேயே அக்பருடைய படையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மன்சப்தாராக இணைத்துக் கொள்ளப்படுவார். ஸோ மன்சப்தாரி முறை பார்த்தீங்கன்னா, அக்பர் ஏற்படுத்திய முறை. அந்த முறைய பத்தி நம்ம டீட்டெயில்டா பின்னாடி பார்ப்போம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ப்போம். ஸோ தி கோண்டுவானா அப்போ 1562ல பாஷ் பகதூர் கிட்ட இருந்து மால்வாவ கேப்சர் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் இந்த கோண்டுவானா ரீஜியன் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா இல்லைங்களா? மத்திய இந்தியாவுடைய இந்த கோண்டுவானா பகுதிய பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1564ல ராணி துர்காவதி அப்படிங்கிற ஒரு பெண் ஆட்சியாளரிடமிருந்து கைப்பற்றாரு இல்லைங்களா? அப்போ கோண்டுவானா பகுதியை கேப்சர். ஸோ இது முக்கியம். எந்த ஆண்டு எந்த பகுதியை யார்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணாரு? 1562ல பாஸ் பகதூர் கிட்ட இருந்து மால்வாவை கேப்சர் பண்றாரு. 64ல ராணி துர்காவதி அப்படிங்கிற விமன் ரூலர் கிட்ட இருந்து அவங்களுடைய மகன் தான் பாத்தீங்கன்னா வீரநாராயணர். 2 பேரையுமே தோற்கடிச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு கோண்டுவானா பகுதியை கேப்சர் பண்றாரு. ஸோ அதே மாதிரி 1568ல பார்த்தீங்கன்னா 1568ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சித்தூரை ஆண்டு கொண்டிருந்த முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ சித்தூரை ஆண்டு கொண்டிருந்த ராணா சங்கா அவரை யார் தோற்கடிச்சா? பாபர் தோற்கடிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப இந்த ராணா சங்காவுடைய வம்சம் அடுத்தடுத்து வருவாங்க இல்லைங்களா? அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராணா உதய் சிங். ஓகேங்களா? ராணா உதய் சிங் என்னதான் அஹ் சித்தூர் மேவார் பகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராஜஸ்தான்ல அந்த மேவார் பகுதியில இருந்து தான் என்ன ஊரு? சித்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவங்க. மேவார் அப்படிங்கிற அந்த இடத்துல. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த சித்தூரை ஆண்டு கொண்டிருந்த ராணா உதய் சிங் அவரை தோற்கடித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சித்தூர் கோட்டையை கேப்சர் பண்ணிக்கிறாரு. 1569ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரன்தம்பூர் இவங்கெல்லாம் யாருன்னா, இந்த இந்த மேவாரை ஆண்டவர்கள், ரன்தம்பூரை ஆண்டவங்கலாம் எனக்கு யாரு? ராஜ்புட்ஸ். ஆப்வியஸ்லி இந்த ராணா சங்கா எனக்கு யாரு தான்? ராஜபுத்திரர் தான். இல்லைங்களா? அப்ப அவருடைய பேரனான ராணா உதயசிங்கும் எனக்கு யாரு தான்? ராஜ்புட்ஸ் தான். அப்போ அடுத்தடுத்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள்லாம் வரிசையா தோற்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பேட்டில் தான் 1576ல பேட்டில் ஆஃப் ஹல்டிகாட். ஹல்டிகாட் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு போர் இல்லைங்களா? இது பாத்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து இந்த ராணா உதய் சிங்கோடைய அடுத்த வம்சம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க தான் யாருன்னா ராணா பிரதாப் சிங் இல்லைங்களா? ராணா உதய் சிங் சன் அவருடைய மகன் தான் ராணா பிரதாப் சிங். இவரை பாத்தீங்கன்னா 1576ல பேட்டில் ஆஃப் ஹல்டிகாட் ஹல்டிகாட் போர்ல தோற்கடிக்கிறாரு. ஆஹ் ஓகேங்களா? ஸோ தோ டிஃபீட்டட் ராணா பிரதாப் எஸ்கேப்ட் ஆன் ஹிஸ் ஹார்ஸ் சேட்டக் இல்லைங்களா? ஸோ ராணா பிரதாப் சிங் தோத்து போனாலுமே அவருடைய குதிரையில பார்த்தீங்கன்னா தப்பிச்சு யார் போயிடுறாங்களா? ராணா பிரதாப் சிங் போயிடுறாரு. ஸோ அவுட் ஆஃப் அட்மைரேஷன்ஸ் ஃபார் தி கேலண்ட் ஜெய்மால் அண்ட் பட்டா அக்பர் ஹானர்ட் தம் பை எரக்டிங் ஸ்டாச்சூஸ் டு தேர் மெமரி அவுட் தி சீஃப் ஆஃப் கேட் ஆக்ரா ஃபோர்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ராணா இந்த ராணா பிரதாப் சிங் இருக்காரு இல்லையா? அவருடைய தளபதிகள் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெய்மால் மற்றும் பட்டா இல்லைங்களா? அவங்க 2 பேரும் பயங்கரமா வந்துட்டு வீரமா வந்து சண்டை போட்டாங்களாமா. அவங்களுடைய வீரத்தை பார்த்து யாரே வந்து ஆச்சரியப்பட்டாராம்? அக்பரே ஆச்சரியப்பட்டு ஆக்ரா கோட்டையுடைய வாசல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கும் சிலைகளை வந்துட்டு என்ன பண்ணாராமா? நிறுவனதா சொல்றாங்க. அப்ப திறமையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரபட்சம் இல்லாம யார ஆதரிச்சிருக்கா? அக்பர் ஆதரிச்சிருக்காரு. ஆனாலும் அவங்க 2 பேத்தையும் அவர் தோற்கடிச்சிடுவாரு. அந்த சித்தூர் பகுதியை சித்தூர் கோட்டையையும் மேவாரையும் யாரு கேப்சர் பண்ணிடுவா? எனக்கு கேப்சர் பண்ணிடுவாரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவருடைய முக்கியமான படையெடுப்புகள். பாஸ் பகதூருக்கு எதிரான படையெடுப்பு, மால்வா பகுதியை கேப்சர் பண்றாரு. ராணி துர்கா தேவியை எதிர்த்து கோண்டுவானா பகுதியை கேப்சர் பண்றாரு. அடுத்த படையெடுப்புகள் பார்த்தீங்கன்னா 1568ல சித்தூரை ஆண்டு கொண்டிருந்த மேவார் அரசரான ராணா உதய் சிங். அடுத்து 69ல ரத்தம்பூரை கேப்சர் பண்றாரு. அடுத்து 76ல ஒரு முக்கியமான போர் ஹல்டிகாட் போர். யாருக்குன்னா அக்பருக்கும் ராஜபுத்திர அரசரான ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு போர் இல்லைங்களா? இந்த போர்லயுமே எனக்கு யாருக்கு தான் வெற்றி? அக்பருக்கு தான் வெற்றி இல்லைங்களா? ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த காஷ்மீர், சிந்து, இந்த பெங்கால், பீகார்ல தஞ்சம் அடைச்சிருக்காங்க இல்லைங்களா? ஷெர்ஷா சூரியின் வழிவந்த ஆப்கானியர்கள். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து தோற்கடிச்சிருவாரு. ஸோ இவரும் மிகச்சிறந்த நிர்வாகியாக அறியப்பட்டவர். இந்த கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நிறைய ரீஃபார்ம் பண்ணியிருப்பாரு. நிறைய சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாரு. மன்சப்தாரி முறை, ஜப்தி முறை,
இல்லைங்களா? அதே மாரி ராஜபுத்திரர்களுடனான இவருடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். இல்லைங்களா? ஸோ அப்போ எல்லா ராஜ்புட்ஸையும் வரிசையா வரிசையா தோற்கடிக்கிறார் இல்லைங்களா? அப்ப இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜபுட்ஸ் கூட திருமண உறவுகளை ஏற்படுத்தியிருப்பாரு. ஸோ அந்த ராஜபுத்திரர்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரியாதையா நடத்தியிருப்பாரு. பிகாஸ் அவங்க ஹிந்துஸ் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அது ஒரு ரிலிஜியஸ் ரைவல்ரியா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே நடக்க விடாம, ராஜபுத்திரர்களையும் தன்னுடைய அரியணையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசவையில முக்கியமான பதவிகள். ஈவன் அக்பருடைய ராணுவ அமைச்சராகவும், அக்பருடைய நிதி அமைச்சராகவும் கூட எனக்கு யார் தான் இருப்பா? ராஜ்புட்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவருடைய பீரியட்ல ராஜ்புட்ஸ் கூட ஒரு நல்ல உறவு முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அக்பர் வந்து மேற்கொண்டிருப்பாரு. இவருடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அனைத்து மதத்தாருடனும் இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலிஜியஸ் ஹார்மோனி ஒரு ஒரு சமத்துவமான ஒரு எண்ணத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரு ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் ரொம்ப ஒரு முக்கியமான அரசராக பேசப்படக்கூடியவர் எனக்கு யாரு? அக்பர் இல்லைங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இவருடைய இந்த ரிலிஜியஸ் பாலிசி எப்படி? இவருடைய சிஸ்டம்ஸ் என்னென்ன? அவருடைய அவருடைய நிலவரவாய் முறை என்ன? இவர் யாரெல்லாம் ஆதரிச்சாரு? இல்லைங்களா? அத பத்தி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஆல்.